அன்பான மக்களே, நம்மளோட ஐயனார் துணை இன்னைக்கு எபிசோடு வந்து நேத்திக்கு சாப்பாடோட நின்றுருந்தது இல்லையா? சாப்பாடை கண்டினியூ பண்ணிட்டு வந்து நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கார்த்திகாவும் அவங்க வீட்டுக்காரரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலா வந்து ஒரு டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க அது. சோழனை கூப்பிட்றாங்க. சோழன் வந்து என்னங்க அப்படின்னு கேட்குறாரு. ரூமுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு நம்ம எதுவுமே கொடுக்கலங்க, அவங்க திடீர்னு வந்திருக்காங்க, மொதல் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொன்னோடனே சூப்பராக பிளானை போட்டு ஒரு சாரியும் ஒரு வாட்சும் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. ஒரு நார்மலாக ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற ஃபேமிலியெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா யாராவது திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு பிளான் பண்ணியெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துலாம் கொடுக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கிறத அப்படியே எடுத்து கொடுத்து அனுப்புவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய பண்ணியிருக்காங்க, நானே பார்த்துருக்கேன். அது மாதிரி தான் இருந்தது. இதை பார்க்கும்போது பெரிய வீட்டுக்கெலாம் எங்கேயாவது போனோம் அப்படின்னா அவங்க வந்து வெயிட் பண்ணி கடைக்கு கூட்டு போய் அவங்களவே கூட்டு போய் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்து நார்மலாக மிடில் கிளாஸில் இருக்கிற ஃபேமிலியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறத கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அதை கொடுத்து அனுப்புவாங்க. அது மாதிரி வந்து நிலாவும் சோழன் இன்னைக்கு பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறதான். அதுக்கப்புறமா வந்து நடேசன் காலில் விழுகும்போது அப்படி தான் அவர் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு விபூதியெல்லாம் வச்சுட்டு இப்போ சேரன்கிட்ட காசு வாங்கி கொடுத்து விட்டார் இல்லையா? அது சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு அப்படிங்கிறதான். நார்மலாக அழகான ஒரு இதாக இருந்ததுங்க நேற்று. இன்றைக்குமே வந்து இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறதான். போயிட்டு வர்ற மாமா அப்படின்னு சொல்கிறது சேரன்ட்டு. அதே மாதிரி நிலா கிட்டே போயிட்டு எங்கள் மாமாவுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைங்க நிலா அப்படின்னு சொல்லி சொன்னது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி ஐயனார் துணை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா வீட்டு, அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்பும்போது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, நீ இதை பயங்கரமாக அழுதுட்டுருப்பாங்க, நீ ஏன் அழுகிற, நான் சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கேன், உன்னை விட்டு தப்பிச்சு போகிறேனே அப்படிங்கிறத நான் சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கார்த்திகா சொல்லுவாங்க. சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இன்றைக்கோட ஐயனார் துணை அவ்வளோ அழகாக இருந்தது. சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. நாளைக்கு தான் கொஞ்சம் ஷாக்காக இருக்கும் நிலாவுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? சூப்பருங்க, செம்ம எபிசோடு. இன்றைக்கி பயங்கர ஹாப்பியாக இருக்கேன் நான்.